ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் டேரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி எடுத்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கேலண்ட்ரி ரெசிப்டன்ட் ஃபிலிமாக இருக்கும். அந்த படம் வந்து ஒரு சிறந்த வீரனை பற்றின ஒரு படமாக, ஒரு பிரேவ் உள்ள சோல்ஜரில் நான் படமாக எடுத்தேன். ஆனால் நான் தனுஷன் வச்சு நடக்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சங்ஸ் ஹீரோஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து இருக்க போகுது. இது முக்கியமான ப்ரொட்டகனிஸ்ட்டாக வந்து தனுஷ் நடிக்க போகிறாப்புல. இது என்ன ஒரு அன்சங் ஹீரோஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும். அந்த நிறைய பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்குறவங்க, சண்டை போடுறவங்க, அந்த அவேர்னஸ்க்காக வந்து ஃபைட் பண்ணுறவங்க, நாட்டு நலனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, அவங்கள நம்ம பெருசாக கொண்டாடி இருக்க மாட்டோம். அன்சங் ஹீரோஸ்னால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து அப்படி இருக்கும்போது அந்த சொசைட்டிக்காக பண்ணுற விஷயங்கள், மக்களுக்கு அவங்க பண்ணுற சேவைகள் எல்லாத்தையுமே வந்து காட்டுற விதமாக அந்த படம் வந்து இருக்கும், ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் முக்கியமான ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டாக நம்ம தனுஷ் இருக்க போகிறாப்புல அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் கொலாபரேட் பண்ண விருப்பப்படுறோம். அதே மாதிரி கோபுரம் சினிமாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்பு செழியன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் வெயிட் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணால் அங்கே இருக்க நியூஸ் பத்திரிகைகள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் பேஸ்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து பார்த்தா அமரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அமரனில் அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னா, மக்களோட ஃபீலிங்ஸ் வந்து காட்டல, மக்களோட வழிகளை வந்து அவங்க காட்டாமல் விட்டுட்டாங்க. காஷ்மீர் மக்களோட வாழ்வியல் வந்து பார்த்தா தப்பாக காட்டியிருப்பாங்க. முகுந்த் வரதராஜன் வந்து பார்த்தா ஃபேமஸாக காட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்தா ரொம்ப வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தைலேருந்து அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கதையாக எடுப்பாங்க நம்புகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.